السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தமசத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஒரு ஆயத்தினுடைய முதல் பகுதியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அல்லாஹ் இடம் பெற செய்கின்றார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா அல் குர்ஆன் ஷரீஃபில் தெளிவாக ஒரு 2 இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இந்த ஆயத்திலும் சூரத்து சாஃபாத் என்கின்ற அந்த சூராவினுடைய ஒரு ஆயத்தில் இன்னஹும் கானூ இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹு யஸ்தக்பிரூன் என்று அந்த ஆயத்தில் இந்த 2 இடங்களில் கலிமாவை அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இது அல்லாமல் அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் என்கிற வார்த்தை அதிகம் வருகின்றது. அல்லாஹ்வினுடைய தனித்தன்மைகளை குறித்து சொல்லுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையோடு லா இலாஹ இல்லா அன்த அன இப்படி 39 இடங்களில் லா இலாஹ இல்லல்லாஹோடு சேர்ந்து ஒரு சில வசனங்களை, வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய கலிமாவினுடைய சிறப்பு ஏராளமாக இருக்கின்றது. நாம் அந்த சிறப்புகளையும் அதனுடைய யதார்த்தமான தன்மைகளையும் நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய நாவு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தான் அதிகம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்பத்தினுடைய மக்தபினுடைய மதரசாவினுடைய மாணவர்களுக்கு பள்ளிக்கு உள்ளே அவர்கள் வந்ததற்கு பின்னால் அலிபேயினுடைய பாடங்களை சொல்லிக் கொடுத்து கலிமாக்களை எல்லாம் மக்தப் மதரசாக்களிலே சொல்லிக் கொடுப்பார்கள்.
அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது அவ்வல் கலிமா தய்யிபு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த அல்லாஹ்வினுடைய தாரக மந்திரத்தை மனிதனுடைய ஆரம்ப நிலையிலும் அது அமையப்பட்டிருக்க வேண்டும், மனிதனுடைய இறுதி நிலையிலும் அது அமையப்பட்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய ஃபஅலம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒருவன் தான் தகுதியானவன், அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவனைத்தான் நம்ப வேண்டும் என்கின்ற இந்த கலிமாவினுடைய யதார்த்தமான விஷயங்களை அடியார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனினுடைய அனைத்து இடங்களிலும் சொல்ல வருகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு விளக்கி சொல்லுகின்ற ஒரே செய்தி அல்லாஹ் ஒருவன் தான். இதை நாம் எந்த அளவிற்கு நாம் விளங்கி இருக்கின்றோம் என்று தெரியவில்லை. நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஆய்வு செய்வீர்களேயானால் وفي كل شيء آية تدل على أنه واحد, நீங்கள் ஒவ்வொரு பொருள்களையும் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அந்த பொருள் உங்களுக்கு சொல்வதெல்லாம் இதை செய்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்று சொல்வதுதான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய கலிமாவினுடைய மகத்துவம் அல்லாஹ் ஒருவன் என்பதை விளங்கி அவன்தான் நமக்கு ரிஸ்க் தருகின்றான், அவன்தான் நமக்கு உணவளிக்கின்றான், அவன்தான் நம்மை வாழ வைக்கின்றான் என்கின்ற யதார்த்தமான அந்த உண்மை, அந்த நம்பிக்கை அடியார்களுடைய உள்ளத்தில் அதிகம் அதிகம் மேலோங்கி நிற்க வேண்டும். இந்த கலிமாவிற்கு பல பெயர்கள் உண்டு, இந்த கலிமாவிற்கு பல பெயர்கள் உண்டு. இந்த கலிமா இரண்டு வாக்கியங்களை கொண்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற இரண்டு வாக்கியங்களை உள்ளடக்கி இந்த கலிமாவிற்கு கலிமத்து தக்வா என்றும் கலிமத்துல் இக்லாஸ் என்றும் கலிமத்து தய்யிபா என்றும் நஃபி இஸ்பாத் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவிற்கு ஏராளமான பல பெயர்கள் உண்டு. இது எப்படி கலிமத்து தக்வாவாக வருகின்றது? ஒரு அடியார் தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய பயத்தை நிலைநிறுத்தி, அல்லாஹ்வினுடைய அச்சத்தை நிலைநிறுத்தி, ரப்பே உன் பக்கம் நான் சரணடைந்திருக்கின்றேன், உன் பக்கம் நான் சரணடைந்திருக்கின்றேன், என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய பயம் அதிகம் அதிகம் இருந்து கொண்டிருக்கின்றது, எந்த பாவங்களையும் நான் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை அடியார்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் எடுக்கின்ற பொழுது கலிமத்து தக்வா அவருடைய உள்ளத்தில் உறுதியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பயத்தில் அவர் இருக்கின்றார், அல்லாஹ்வினுடைய எண்ணத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார், பாவத்தை சிந்திக்க மாட்டார், பாவமான செயல்களை பேச மாட்டார், பாவத்தினுடைய அத்துணை செயல்களை விட்டும் தவிர்த்து வாழுவார். கலிமத்து தக்வா அந்த வார்த்தையோடு நாம் விளங்க வேண்டும். இன்னொன்றுக்கு கலிமத்துல் இக்லாஸ் என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பெயர் உண்டு. நம்முடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நிய்யத்துகள் தங்குகின்ற இடம் அடியார்களுடைய கல்பு, நிய்யத்துகள் தங்குகின்ற இடம் அடியார்களுடைய கல்பு. கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ், ஒரு முஃமினுடைய கல்பு இருக்கின்றதே அர்ஷுல்லாஹ், அல்லாஹ் வாழுகின்ற இடம் என்பார்கள். இது அல்லாஹ் வாழுகின்ற இடம். இந்த இடத்தில் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் எப்பொருளுக்கும் எதற்கும் இடம் தரக்கூடாது. கலிமத்துல் இக்லாஸ் தூய்மையான ஒரு இதயமாக, தூய்மையான ஒரு கலிமாவாக நம்முடைய உள்ளத்தில் அது இடம்பெற வேண்டுமேயானால் இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய துனியாவினுடைய எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு, இந்த உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா அழுக்காறுகளையும் நீக்கிவிட்டு கலிமத்துல் இக்லாஸ் மன தூய்மையான ஒரு கலிமாவாக இதை நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது கலிமத்துல் இக்லாஸ் நம்முடைய உள்ளத்திற்கு உள்ளே வந்து விடுகிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் என்று என்னகின்றேன், மன்கான ஆகிரு கலாமிஹி, ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை தன்னுடைய உள்ளத்திலிருந்து காலிசம் மின் கல்பிஹி, அவருடைய உள்ளத்திலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமா அவருடைய கடைசி வார்த்தையாக வருகின்ற பொழுது, யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தையாக வருகின்றதோ தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் நுழைந்து விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். கலிமாவினுடைய யதார்த்தமான தத்துவம் கலிமத்துல் இக்லாஸ், தூய்மையான ஒரு கலிமாவாக அது நம்முடைய உள்ளத்தில் அது இடம்பெற வேண்டும். குர்ஆன் முழுவதுமே கலிமாவிற்கு விளக்கம் தான்.
இந்த கலிமாவில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஒரு தனிப்பெரும் சிறப்பை வைத்திருக்கின்றான். தன்னுடைய தாரக மந்திரத்தில் இந்த கலிமாவில் புள்ளி இல்லாத எழுத்துக்களை அல்லாஹ் இடம்பெறச் செய்தான். கலிமாவை நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த ஒவ்வொரு எழுத்துக்களாக நீங்கள் சொல்லிக் கொண்டே வாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவில் எந்த எழுத்துக்களிலும் புள்ளி கிடையாது. இந்த கலிமாவில் எந்த எழுத்துக்களிலும் புள்ளி கிடையாது. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? தஃப்சீர்கள், ஏராளமான தஃப்சீர்கள் உண்டு. அதிலே ஒரு தஃப்சீர் இருக்கின்றது. அந்த தஃப்சீரை எடுத்து பார்த்தால் புள்ளி உள்ள எழுத்துக்கள் எதுவுமே வராது. வேய்க்கு புள்ளி உண்டு, அந்த தஃப்சீரில் வே கிடையாது. தேய்க்கு 2 புள்ளிகள் உண்டு, அந்த தஃப்சீரில் தேயில் இந்த எழுத்தே கிடையாது. சேய்க்கு 3 புள்ளிகள் உண்டு, அந்த தஃப்சீரில் விரிவுரையில் சே என்கிற எழுத்தே கிடையாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அந்த ஆசிரியர் எப்படி சொல்லுவார்களாம், அல்லாஹ்வினுடைய கலிமாவில் புள்ளி இல்லாத எழுத்துக்களை அல்லாஹ் இடம்பெறச் செய்திருக்கின்ற பொழுது நான் எழுதுகின்ற இந்த தஃப்சீரில் அல்லாஹ்வின் மீதோ அல்லாஹ்வினுடைய ரசூலின் மீதோ எந்த புள்ளிகளும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி புள்ளி இல்லாத எழுத்துக்களை நான் தேர்ந்தெடுத்து தஃப்சீரை நிறைவு செய்திருக்கின்றேன் என்று அந்த கிதாபினுடைய ஆசிரியர் இப்படி சொல்லுகின்றார்கள். அந்த கிதாபிற்கு தஃப்சீர் ஃபைது என்று நான் நினைக்கின்றேன். அந்த கிரந்தத்திற்கு இப்படி பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு சிறப்பு அந்த தஃப்சீருக்கு வருகின்றது. இந்த கலிமாவில் அல்லாஹ்வுடைய இந்த 2 வாக்கியங்களில் எந்த எழுத்துக்களிலும் புள்ளிகள் கிடையாது. நாம் அல்லாஹ்வை எப்படி விளங்குகின்றோம்? நாம் அல்லாஹ்வை எப்படி விளங்க வேண்டும்? நாம் எப்படி விளங்க இருக்கின்றோம்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவினுடைய வாக்கியங்களில் எவ்வளவு பெரிய ஒரு தன்மைகளை வைத்திருக்கின்றான் தெரியுமா? ஒரு குழந்தை தன்னுடைய பேசுகின்ற முதல் வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார், லகீனு அவுலாதக்கும் பி கலிமத்தி தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுகின்ற முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதையோ சொல்லி நாம் பார்க்கின்றோம், எதையோ சொல்லி நாம் கொடுக்கின்றோம், எத்தனை விஷயங்களையும் நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். அவர்கள் பேசுகின்ற முதல் வார்த்தைகளை பார்த்து, முதல் அசைவுகளை பார்த்து, முதல் புன்முறுவலை பார்த்து, முதல் கோபத்தை பார்த்து, முதல் அழகையை பார்த்து நாம் ரசிக்கின்ற நாம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லகீனு அவுலாதக்கும் பி கலிமத்தி தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுகின்ற முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து பழக்குகின்ற பொழுது அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சேர்ந்து வருகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய தனிப்பெரும் தன்மைகளை விளங்குகின்ற, விளங்கிய, மற்றவர்களுக்கு விளக்கித் தருகின்ற ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே அது மாறும். வாழ்க்கையினுடைய கடைசி நிலைக்கு வருகின்ற பொழுது, சக்கராத்தினுடைய ஹாலிலே ஒரு மனிதர் இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் சொல்லுவார்கள், லகீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களில் மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். அவர்கள் மரணித்து விட்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற இந்த 2 கட்டங்களிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆரம்பத்திலும் கடைசியிலும் இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டும். நம்முடைய நாவு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி சொல்லி அதிகமாக அது சொல்லப்பட்டு கொண்டே வருகின்ற பொழுது மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் இலகுவாக கலிமா சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்து விடுகிறார். மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் இலகுவாக கலிமா சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்து விடுகின்றான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த கலிமா எந்த அளவிற்கு அது இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயாத்துகள், ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. ஷைத்தான் ஒரு நேரத்திலே அழுது கொண்டிருக்கின்றான். ஷைத்தான் ஒரு நேரத்திலே அழுது கொண்டிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து அந்த நிகழ்வை பார்த்து இவ்வாறு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவையும் இஸ்திக்ஃபாரையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதையும் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொல்லுகின்ற இந்த 2 அமல்களை
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அடியார்களுக்கு முன்னால் ஷைத்தான் அழுது கொண்டிருக்கின்றான். எப்படி அழுகுகின்றான் தெரியுமா? இது உலகத்தினுடைய மக்களை எல்லாம் பாவத்தால் நான் அழித்துக் கொண்டே வந்தேன். இது உலகத்தினுடைய மக்களை எல்லாம் பாவத்தால் அழித்துக் கொண்டே வந்தேன். ஆனால் அடியார்களில் சிலர்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவையும் இஸ்திக்ஃபாரையும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அதிகம் சொல்லி சொல்லி என்னை அவர்கள் அழித்து விட்டார்கள், நான் அழிந்து கொண்டிருக்கின்றேன் என்று அழுகுவதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், வாழ்க்கையில் ரிஸ்க் நமக்கு கிடைக்கப்படுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் நிலைத்து நிற்பதற்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் நிம்மதி நமக்கு வர வேண்டுமையானால் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாவுகளில் கல்வுகளில் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஜத்திது ஈமானக்கும் பிகலிமத்தி தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய ஈமானை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதால் நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஈமானை நாங்கள் எப்படி புதுப்பித்துக் கொள்வது? எங்களுடைய ஈமானை நாங்கள் எப்படி புதுப்பித்துக் கொள்வது என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தஸ்தீகும் பில் கல்பி வ இக்ராரும் பில் லிசானி. உங்களுடைய உள்ளத்தால் உணர்ந்து நாவால் சொல்லுகின்ற ஒரு 2 கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொண்டே வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு நபி அவர்கள் கவர்னராக அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்களை கவர்னராக அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு சில உபதேசங்களை செய்தார்கள். அதில் சில உபதேசங்களை சொல்லிக் கொண்டே வருகின்ற பொழுது, திரும்பி நீங்கள் வருகின்ற பொழுது என்னை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த இடத்தில் நீங்கள் வேதக்காரர்களை அவர்களை சந்திப்பதற்கு நீங்கள் செல்லுகின்றீர்கள். அவர்களிடத்தில் மார்க்கத்தை நீங்கள் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சுவர்க்கம் என்ன நரகம் என்ன என்பதை அவர்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்லிக் கொண்டே வருவீர்கள். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், சுவர்க்கத்தினுடைய சாவி எது என்று அவர்கள் கேட்பார்கள். சுவர்க்கத்தினுடைய சாவி எது என்று அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் சொல்லுங்கள், சுவர்க்கத்தினுடைய சாவி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்படி விளக்கம் தந்தார்கள். நாம் சொர்க்கம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், அந்த சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அந்த ஆசை நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய நாவு லா இலாஹ இல்லல்லாஹுவால் நிரப்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு லா இலாஹ இல்லல்லாஹுவால் சொல்வதால், நம்முடைய உள்ளம் அதை நினைப்பதால் நிரம்பமானதாக இருக்கின்ற பொழுது சுவர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வெகுமதியாக அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸில் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அதே நேரங்களில் நமக்கு எத்தனையோ தேவைகள் நிறைவேறாமல் இருக்கலாம். அதிகாலையில் சுபஹ் தொழுது தேவைகளை எல்லாம் முடித்து அதே இடத்தில் அமர்ந்து 1000 தடவை ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாரேயானால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வாரேயானால் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவைகள் நிறைவேறாமல் இருக்குமேயானால் இந்த கலிமாவினுடைய பரக்கத்தால், இந்த கலிமாவினுடைய பொருட்டால் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் என்பதை இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கி தருகின்றார். அந்த வரிசையில் வானத்தை அல்லாஹ் படைத்து எந்த விதமான தூண்களும் இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த ரப்பை நாம் எப்படி விளங்க வேண்டும்? இந்த பூமி மீது நாம் அமர்ந்திருக்கின்றோம், எந்த ஆட்டங்களும் இல்லாமல் இந்த பூமி இவ்வளவு பெரிய பாரத்தை தாங்கிக் கொண்டு நிற்கின்றது. அதை தாங்கிக் கொண்டு நிறுத்தக்கூடிய ஆற்றலை இந்த பூமிக்கு கொடுத்தது யார்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நியமத்துகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பூமியினுடைய ஒரு ஓரத்தில் சில மனிதர்கள் பூமி ஆட்டம் காணுவதால் அதில் ஸ்திரமாக நிற்க முடியாமல் அங்குமிங்குமாக ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோமே, அந்த பூமியை ஆட்டி வைப்பது யார்? அல்லாஹ்வால் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நினைத்து பார்த்து
அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் தன்மைகளை விளங்கி அல்லாஹ் ஒருவன் தான் நிரந்தரமானவன், அல்லாஹ் தான் லா ரஸாக இல்லல்லாஹ், உணவு தரக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, லா மஅபூத இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, லா ஷிஃபா இல்லல்லாஹ், நோய்க்கு ஆரோக்கியம் தரக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நாம் சொல்லி அல்லாஹ்வுடைய கலிமாவினுடைய தனிப்பெரும் தன்மைகளை நம்முடைய உள்ளத்தால் உணர்ந்து அதை நாவால் நாம் முடிக்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நமக்கு துனியாவிலேயே அந்த கடை சுவர்க்கத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் நமக்கு திறந்து காட்டுகின்றான் என்பதைத்தான் இந்த ஆயாத்துகள் ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வரிசையில் நாமும் சொல்ல வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமா நம்முடைய சிந்தனையில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய நாவுகளில் எல்லா நிலைகளிலும் அது நிலைத்து இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவினுடைய ஒரு ஓரத்தில் அமர்ந்து சாய்ந்து படுத்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கு வருகின்றார்கள். அவர்களுடைய வேணி எதிரிகளால் காயப்படுத்தப்பட்டு காயங்கள் வெளியே தெரிந்து ரத்தம் வெளியேறி அவர்களுடைய சதை வெளியே தெரிகின்ற அளவிற்கு வேகமாக நபி அவர்களுக்கு முன்னால் வருகின்றார்கள். எதுவும் சொல்லவில்லை. ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த துஆவிற்கு உள்ளத்தில் துஆ செய்துவிட்டு சொன்னார்கள், கொஞ்சம் பொறுங்கள், கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த கலிமா நீங்கள் நினைக்க முடியாத எல்லா இடங்களுக்கும் புகுந்து சென்று உங்களுக்கு அந்த நிம்மதியை பெற்றுத்தரும் என்று சொன்னார். கலிமாவை சுமப்பதற்காக வேண்டி கலீஃபாக்கள் சஹாபாக்கள் எல்லாம் இந்த துனியாவில் ஏகப்பட்ட சிரமங்களை தாங்கிக் கொண்டார்கள். அந்த வரிசையில் வாழுகின்ற நாம் இந்த கலிமாவை நாம் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம்? இந்த கலிமாவோடு வாழுகின்ற நாம் நம்மை பார்த்து அவர்களும் கலிமா சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய படித்தரங்கள் எந்த அமல்களை அவர்களுக்கு முன்னால் நாம் செய்து காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா கலிமாவினுடைய வாழ்வில் அல்லாஹ் நமக்கு பெரிய நிம்மதியை தந்திருக்கின்றான். அந்த நிம்மதி இந்த துனியாவில் யாரெல்லாம் கலிமா சொல்லாமல் இருக்கின்றார்களோ அத்தனை மக்களுக்கும் அந்த வாக்கியம் கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நாமும் கலிமாவை சொல்ல வேண்டும், கலிமாவினுடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயாத்துகள் ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் அதிகமான முறைகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை அதிகம் சொல்லி நம்முடைய மீசான் தராசில் நன்மையான ஒரு திக்ராக அதை இடம்பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் எல்லா மக்களுக்கும் நசீவாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.